sermon தலைப்பு, இன்றைக்கு உள்ள sermon தலைப்பு வந்து what is in your jar. What is in your jar? வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 54லிருந்து 62 வரை. Luke chapter 22 verses 54 to 62. படிச்சிடுறீங்களா எனக்கு? அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஹல்லேலூயா. ஆல்ரைட், இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு தெரிந்த வசனமாக இருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 54லிருந்து 62 வரை. இட்ஸ் a well known verse for each and every one of us. கவனித்துக் கொள்ளுங்கள். நான் பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க போகிறேன். நவ் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுனாக்கா, ஒரு தகப்பன் இருக்கிறாரு. there's a father. தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. தகப்பன் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிட்டாருனாக்கா, இந்த பிள்ளை கையில் ஒரு ஜா, ஒரு போத்தை, ரைட், ஒரு ஜா கொடுத்து ஜாரோட சேர்த்து கொஞ்சம் மண் அண்ட் ஆங்கிலத்தில் வந்து பெபல்ஸ்ன்னு சொல்லுவோம், சிறிய கல், அண்ட் தென் ராக்ஸ், பெரிய கல், 3 ஜாமா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? மண், சிறிய கல், பெரிய கல், அதில் ஒரு ஜார் கொடுத்தாரு. he gave a jar together along with it. இப்போ இந்த தகப்பன் சொன்னார் இந்த சிறிய பையனுக்கிட்ட, இந்த 3 ஜாமாவும் நீ என்ன செய்யணும், இப்போ எடுத்து 3 அந்த ஜாருக்குள்ளார போடணுன்ட்டு அந்த தகப்பன் சொன்னார் அவரோட பிள்ளைக்கு, ரைட். அப்போ பிள்ளை என்ன செஞ்சானாக்கா, முதல்ல அந்த ஜாருக்குள்ளார அவர் மண் எடுத்து உழுகு போட்டார். மண் போட்டதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்குது? பெரிய கல்லும் சிறிய கல்லும் இருக்குது. மண் போட்டதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா, சிறிய கல் எடுத்து போட்டார் ஜாருக்குள்ளார. போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, பெரிய கல் போடுறதுக்கு இடம் என்ன பத்தலை, இடம் பத்தலை. இப்போ தகவன்கிட்ட திரும்பி கேட்டார், எப்படி இந்த மாதிரி நான் செய்ய முடியும், எப்படி இந்த 3 எல்லாமே நான் சேர்த்து உள்ளுக்கு போட முடியும்ன்ட்டு கேட்டார். இப்போ தகப்பன் சொன்னார், பரவாயில்ல, நீ மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுன்ட்டு. அப்போ அந்த பையன் என்ன செஞ்சானாக்கா, எல்லாத்தையும் திரும்பி வெளியே எடுத்தார். அந்த கல் எடுத்தார், பெரிய கல் வெளியே எடுத்தார், சிறிய கல் வெளியே எடுத்தார், மண்ணும் வெளியே எடுத்தார். இப்போ 2வது வாட்டி போடும்போது திரும்பி அவர் சிறிய கல்லிலேருந்து ஆரம்பித்தார். he started with the pebbles போட்டு பிறகு he put sand into it. பெபல்ஸ் போட்டு மண் உள்ளுக்கு போட்டு, சிறிய கல் போட்டு மண் உள்ளுக்கு போட்டு, பெரிய கல் போடும்போது ஒரு 2 கல் தான் உள்ளுக்கு பூந்துச்சு. இப்போ திரும்பி தகப்பன்கிட்ட திரும்பி கேட்டார், how is it possible for me to put all of this in together? இப்போ தகப்பன் சொன்னார், சரி பரவாயில்ல, என்கிட்ட கொடு. தகப்பன் அந்த ஜாரை எடுத்து எல்லாமே வெளியே எடுத்தார். மண் வெளியே எடுத்தார். he took out the small stones, the pebbles, சிறிய கல், பெரிய கல்லும் வெளியே எடுத்து தனித்தனியாக ஆக்கிட்டார். தகப்பன் என்ன செஞ்சாருனாக்கா, முதல்ல பெரிய கல் உள்ளுக்கு போட்டார். he put the rocks into the jar first. பெரிய கல் போட்டதுக்கப்புறம் சிறிய கல் போட்டார், the pebbles. he put the small rocks into the jar. இப்போ அந்த பெரிய ராக் போட்டு, பெரிய கல் போட்டு பிறகு சிறிய கல் போடும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த ஜால எங்கெல்லாம் வாட்டர் இருந்ததோ என்ன ஆயிடுச்சு, அந்த சிறிய கல்
உள்ளுக்கு போயிடுச்சு. அப்புறம் கடைசியாக என்ன செஞ்சாருனாக்கா தகப்பனு, கடைசியாக அந்த மண்ணை எடுத்து உள்ளுக்கு போடுறாரு. மண் போடும்போது என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? பூந்திருக்கோமா பூராதா? பூந்திருக்கோமா? எல்லாமே உள்ளுக்கு பூந்துருச்சு. ஸோ எவ்ரிதிங் என்டர்ட் அண்ட் ஃபிட் பெர்ஃபெக்ட்லி இன் த ஜார். நவ் தகப்பன் அங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த ஜார் வந்து நம்மளோட வாழ்க்கை மாதிரி. அந்த பெரிய கல் வந்து நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் முக்கியமானதோ அதுதான் அந்த பெரிய கல்லுக்கு அர்த்தம். சிறிய கல் என்னதுனாக்கா, சிறிய கல் வந்து வாட் இஸ் செகண்டரி இம்பார்ட்டண்ட், முக்கியம்தான் ஆனால் அதெல்லாம் செகண்டரி. மூன்றாவது காரியம் என்ன? மண். மண் எதுனாக்கா, மண் வந்து இட்ஸ் ஆல் யோர் ஹாபீஸ். ஹாபீஸ்னாக்கா என்னது? இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷிங், துணியை தைக்கிறது, சோவிங், அல்லது கேம் விளாடுறது, அல்லது டிவி பார்க்குறது, அல்லது ஸ்போர்ட்ஸ் செய்கிறது, அதுதான் மண். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் இஸ் செகண்டரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களா? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் இஸ் செகண்டரி இம்பார்ட்டன்ட்? தகப்பன் என்ன சொன்னார்? பெரிய கல் வந்து ஆக முக்கியமானது நம்மளோட வாழ்க்கையில், அதுதான் பெரிய கல்லுக்கு அர்த்தம். சிறிய கல் வந்து ரெண்டாவது முக்கியம், செகண்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ என்னதான் முக்கியம், செகண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த தகப்பன் சொல்கிறாருனாக்கா, ஆக முக்கியமான காரியம் வந்து என்னது நம்மளோட வாழ்க்கையில்? ஆண்டவர். ஆண்டவர் சபை ஆக முக்கியமானது. ஆண்டவரோட வசனத்தில் தியானிக்கிறது ஆக முக்கியமானது. ஜெபிக்கிறது ஆக முக்கியமானது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் பெரிய கல். இப்போ நம்மளோட வாழ்க்கையை பெரிய கல்லில் நம்ம போத அஸ்திபாரம் போடணும். பிறகு என்ன செய்யணும் நம்ம? ரெண்டாவதா வாட்ஸ் த செகண்டரி இம்பார்ட்டன்ட்? செகண்டரி இம்பார்ட்டன்ட் அந்த சின்ன சின்ன கல், பெவல்ஸ். அதுதான் தகப்பன் என்ன சொல்கிறாருனாக்கா, நம்மளோட வேலை, நம்மளோட குடும்பம், நம்மளோட பிள்ளைங்க, நம்மளோட பள்ளிக்கூடம், எவ்ரிதிங் எல்ஸ் கம்ஸ் செகண்டரி. இப்போ இந்த தகப்பன் கடைசியாக அந்த மண் தான் இஸ் ஆல் யுவர் லீஜர் டைம் ஆக்டிவிட்டீஸ். ஹல்லேலூயா. அப்போ பெரிய கல் போடும்போது உள்ளுக்கு ஒரு 2-3 கல் தான் பூந்திருக்கும். அண்ட் தென் ஃபீல்ட் எவ்ரிதிங் எல்ஸ். அப்போ அந்த தகப்பன் மகன்கிட்ட என்ன சொன்னார்னாக்கா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் என்னதுனாக்கா, என்னது? ஆண்டவரோட சத்தியம், ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவர் கூட நம்ம ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர் கூட நம்ம பேசுறது, சபையில் அமர்ந்து ஆண்டவரோட சத்தியத்தை கேட்கறது தான் ஆக முக்கியமானதுன்ட்டு தகப்பன் பையனுக்கிட்ட சொல்கிறாரு. நான் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். திருப்பிக் கொண்டது லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 54 62. Now, the first point that I'd like to share. நிறைய பேர் என்னோட பிரசங்கம் வாரத்துக்கு வாரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு வரீங்க. You will know this is not my first time sharing from this passage. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் இந்த பேசேஜ்லேருந்து நான் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கேன். But this is the second time and this is something different. The first point for today, முதல் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து when the rocks shift. Now, படித்துக்கொள்வோம். லூக்கா 22:54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். Alright, ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். Then they seized him and led him away, bringing him into the high priest's house, and Peter was following at a distance. Hallelujah. Now, பேதுரு பற்றி படிக்கும்போது, பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? பேதுரு வந்து யாரு? ஒரு சீஷன். Pedro Peter was one of the disciples of God. அப்போ பேதுருவை பார்த்தீங்கன்னாக்கா, பேதுரு ரொம்ப தைரியசாலி, ரொம்ப தைரியசாலி. ஆண்டவர் கூடயே இருப்பார். ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் பேதுரு என்ன செய்வார்? கீழ்ப்படிந்து செய்வார். அதுதான் பேதுரு.
நீங்கள் 54க்கு மேலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா 47லேருந்து 53லேருந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு ரொம்ப தைரியசாலி. ஹீஸ் அ வெரி பிரேவ் மேன். தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய 14வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு was so bold that he stepped out of the boat to follow Jesus. படிச்சு பார்ப்போமா? மத்திய 14 வசனம் 29. Matthew 14 verses 29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். He said, "Come." So Peter got out of the boat and walked on the water and came to Jesus. Hallelujah. இது எங்க நடக்குது? எங்க நடக்குது? சுத்தி என்ன இருக்கு? பேதுரு சுத்தியும் ஆண்டவர் சுத்தியும் தண்ணியில ஆண்டவர் நடக்கிறாரு. இப்ப பேதுரு கிட்ட வான்னு சொல்லும் போது கம், he said come. பேதுரு என்ன செய்யறாரு? got out of the boat and walked on the water and came to Jesus. Hallelujah. இன்றைக்கு நீங்க ஸ்விமிங் பூல் எத்தனை பேர் ஸ்விமிங் பூலுக்கு போயிருக்கீங்க? போயிருக்கோமா? கடலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? போயிருக்கோமா? ஓகே, ஸ்விமிங் பூலுக்கு போகும்போது பிள்ளைங்க ஸ்விமிங் பூலுக்கு போகும்போது திடீர்னு தகப்பன் அல்லது தாய் உங்ககிட்ட சொல்கிறாங்க, டேய் தண்ணியில் நடந்து போடான்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ன்ட்டு சிறிய பிள்ளைங்களுக்கு நிறையா இருக்கும். இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ன்ட்டு தகப்பனோ தாய் மேலே நிறையா நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்போ பிள்ளைங்க என்ன செய்வாங்க? என்னடா அப்பா திடீர்னு தண்ணி மேலே நடக்க சொல்கிறாருன்ட்டு யோசிப்பாங்க. இப்போ பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சரி அப்பா தானே சொல்கிறாரு, அப்பா பொய் சொல்வாரா? சொல்ல மாட்டார் தானே. அப்போ பிள்ளைங்க ட்ரை பண்ணோம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சிறிய வயசில். இந்த வசனம் நிறையா படித்து சண்டே ஸ்கூல் டைமில் நிறையா படித்து நானே போய் ட்ரை பண்ணியிருக்கேன். தகப்பன் சொல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி ஆண்டவர் பேதுரு நடக்க வச்சாரு. இப்போ நானே ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இன்ட்ரூசிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நானே நடக்க ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் திடீர்னு தண்ணியில் நடக்கிற மாதிரி செய்வாங்க, ரைட்? ஆனால் அந்த தண்ணியில் நடக்கிற அந்த மேஜிக்லாம் அவங்க எப்படி செய்கிறாங்கனாக்கா கீழே அவங்க ஏற்கனவே மேசெல்லாம் போட்டிருப்பாங்க. there will be tables below their feet, கிளாஸில் செஞ்சப்பட்ட டேபிள்ஸ். அப்போ நீங்கள் தண்ணி மேலே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ்னால அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு என்ன செய்கிறாருனாக்கா ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வசனம் மறுபடியும் போட்டுறீங்களா? ஆண்டவர் கம்ன்ட்டு சொல்லும் போது கம், 28வது வசனத்தில் 29வது வசனம் கம். So Peter got out of the boat and walked on water and came to Jesus. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க 47வது லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 47லிருந்து 53 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா பேதுரு ஒரு தைரியசாலின்னு பார்த்தோம். பிறகு இங்கே என்ன பார்க்குறோம்னாக்கா he trusted God. மத்திய 14வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா he trusted God so much that ஆண்டவர் வான்ட்டு சொல்லும் போது பேதுரு கீழ்ப்பணிந்தார். he obeyed God. நம்ம தொடர்ந்து படித்து பார்த்தோம்னாக்கா மத்திய 16ஆம் அதிகாரத்தில் Matthew 16:16 படிக்கிறீங்களா? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நடக்குது? மத்திய 16வது அதிகாரத்தில் அங்கே என்ன நடக்குதுனாக்கா ஆண்டவர் he's traveling with the disciples and அவர் எங்கே போகிறாருனாக்கா பிலிப்பிக்கு போகிறாரு சீஷர்கள் கூட. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு சீஷர்கள் கிட்ட, who do people say that the Son of Man is? And they said, சில பேர் யாருன்னு சொல்கிறாங்க? ஜான் த பேப்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. பிறர் என்ன சொல்கிறாங்கனாக்கா எலியா தான் ஆண்டவர்ன்ட்டு சொல்கிறாங்க. பிறர் யார் என்ன சொல்கிறாங்கனாக்கா எர்மியா தான் ஆண்டவர்ன்ட்டு சொல்கிறாங்கன்ட்டு சீஷர்கள் சொல்கிறாங்க. பட் இங்கே 16வது வசனத்தில் பேதுரு was so confidently answering and saying that
என்ன சொன்னார்? மறுபடியும் படிக்கிறீங்களா? 16. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். You are the Christ, the Son of the living God. Hallelujah. அப்ப this was Peter. இதுதான் பேதுரு. பேதுரு ஒரு சீஷனா இருந்தாரே. Peter was a believer of Christ. Peter was not fearful of anything. Peter would do anything and everything that Jesus asked him to. Hallelujah. 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 All right. அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப மறுபடியும் வசனத்துக்கு வரோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். இங்க இந்த வசனத்துல படிச்சு பார்க்கும்போது கடைசில 54 towards the end, and Peter was following at a distance. இவ்வளவு நேரமா நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? பேதுரு ஒரு தைரியசாலி. பேதுரு ஆண்டவரை நேசிச்சாரு. He trusted God so much. He had his faith on Jesus. ஆனா இப்ப 54வது வசனத்துல என்ன நடக்குது? ஆண்டவரை கூட்டிட்டு போகும்போது பேதுரு திடீர்னு மாறுறாரு. He changed himself. Now கிரேக்கர் மூலியத்தில் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா மக்ருதேன் போட்டிருக்கோம். மக்ருதேன். அப்போ மக்ருதேனுக்கு அர்த்தம் வந்து இங்கே ஆங்கில வேதத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, and Peter was following at a distance ன்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே மக்ருதேனுக்கு அர்த்தம் வந்து there's two meanings to it. First, it implies Peter was following Jesus at a distance. பேதுரு ஆண்டவர்லேருந்து தூரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு அர்த்தம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் மீனிங். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னாக்கா, he was spiritually at a distance from Jesus. Hallelujah. Hallelujah. 54வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? பேதுரு தூரத்தில் he followed Jesus. ஆனால் இப்போ கிரேக்கர் மூலியத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? he followed Jesus physically afar, பட் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பேதுரு ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Right. Now this is the first crack that happens in Peter's jar. பேதுருவோட ஜாரில் இதுதான் மொதல் கிராக். ஏன் தெரியுமா மொதல் கிராக் இது? The moment he started rearranging his priorities, the moment he chose safety over anything, the moment he chose safety over complete surrender to God, he reorganized the things in the jar. பேதுரு எப்போ தெரியுமா அவரோட ஜார் உடைக்க ஆரம்பிக்குது? ஆரம்பத்தில் நான் ஒரு ஜார்ன்ட்டு சொன்னல, உள்ளுக்கு என்ன இருக்கும்? பெரிய கல். பிறகு ரெண்டாவது என்ன போடுவோம்? சிறிய கல். கடைசியாக நம்ம என்ன போடுவோம்? மண். தட்ஸ் அவர் அஸ்திபாரம். அதுதான் நம்மளோட அஸ்திபாரம். ஆனால் பேதுரு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 54வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, பேதுரு அவரோட ஜார்லேருந்து ஒரு ஷிஃப்ட்டு நடக்குது. இவ்வளோ நாளாக பேதுரோட ப்ரையாரிட்டிஸ் யாராக இருந்தது? ஆண்டவராக இருந்துச்சு. Now he's giving in to his fear. He's giving in to the fear that made him lost his confidence on God. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் நம்ம கையில் எப்போதும் என்ன இருக்கும்? கையில் எப்போதும் என்ன இருக்கும்? சிலவங்களோட கையில் இப்பயே என்ன இருக்கும்? ஃபோனு கையில் இருக்கும். வேதம் இருக்குதோ இல்லையோ, ஃபோனு கையில் இருக்கும். இப்போ அநேக நேரத்தில் நம்மளோட கையில் என்ன இருக்கும்? ட்ராவல் பண்ணும்போது ஃபோன் இருக்கும், வேலைக்கு போகும்போது ஃபோன் இருக்கும், வீட்டில் இருக்கும்போது ஃபோன் இருக்கும். ஆனால் நம்ம வெக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த ஃபோனுக்கு? திடீர்னு வீட்டில் இருக்கும்போது நல்லா ரிசப்ஷன் கிடைக்கும், நல்லா லைன் கிடைக்கும். வேலைக்கு போகும்போது நல்லா லைன் கிடைக்கும்.
வெக்கேஷன்ட்டு சொல்லும்போது வெக்கேஷன் வந்து எப்படி கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ்க்கு போகிறோம். அவுட்ஸ்கட்ஸ்க்கு போகும்போது என்ன ஆகிரும், சில சமயத்தில் நம்மளோட ஃபோனில் லைன் கிடையாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ஐ ஹவ் காட் அ ஃப்ரெண்ட். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆப்பிள்னால் பைத்தியம். ஆப்பிள்னால் சாப்பிட்ற ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள் த ப்ராடக்ட், ஐஃபோன், மேக்புக் அந்த மாதிரி. இப்போ இடையில ஆப்பிள் என்ன செஞ்சாங்க, ஒரு புது மாடலை லான்ச் பண்ணாங்க, ஐஃபோன் 17ன்ட்டு. இவர் வந்து என்னோடய நண்பன் தான், அண்ணன் எனக்கு, ரைட், ஹீஸ் அ பிரதர் டு மீ. அப்போ இந்த அண்ணன் என்ன செஞ்சிட்டாருனாக்கா, I've known him for 2 years now. போன வருஷம் 16 ஐஃபோன் 16 வெளியாகுச்சு. அதுக்கு முன்ன அவர் 15 வச்சுருந்தார். ஸோ 16 வெளியாகும் போது என்ன செஞ்சாருனாக்கா 16க்கு பட்டுன்னு மாற்றிட்டார். இப்போ இந்த வருஷம் 17 வந்துட்டோன்னே பட்டுன்ட்டு காசு இருக்கும்போது பட்டுன்ட்டு 16லேருந்து 17க்கு மாற்றிட்டார். He changed so fast. மாற்றினதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு கால் வருது, நார்மல் கால் வருது. அப்னர் எங்கே இருக்கீங்க? இங்கே தானே இருக்கேன், சிரம்பானில் படிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல. அவர் வீட்டு வந்து அங்கே தான் இருக்குது, சம்வேர் நியர் மை ஸ்டடிங் பிளேஸ். அப்போ கேட்டார், அப்னர் நீங்கள் என்ன லைன் பைக்கிறீங்க? நான் சொன்னேன், நான் டிஜி பைக்கிறேன். ஆமாவா, டிஜி லைன் எப்படி இருக்குது? நல்லா தானே இருக்குது. ஏன்னு, சரி நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்போது டிஜி லைன் உங்களுக்கு லைன் கிடைக்குமா? தெரியாதுண்ணே, ஏன்னா அவங்க வீட்டு ஒய்ஃபைல நான் கனெக்ட் பண்ணிட்டேன், இப்போ லைன் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு எனக்கு தெரியலன்ட்டு சொன்னார். ஆமாவா, சரி பிரச்சனை இல்லை. அப்போ ஏன்ட்டு கேட்டேன். அந்த அண்ணா என்ன சொன்னார்னாக்கா, இப்போ தான் ஃபோன் மாற்றினார், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் மாற்றிக்கிட்டே இருக்காரு அவர். புது ஃபோன் இப்போ தான் லான்ச் பண்ணிச்சு, மெக்ஸிஸ் பைக்கிறாராம். ஆனால் வீட்டில் உட்காரும் போது அவருக்கு லைனு கிடைக்காது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என்ன பரவாயில்ல, எனக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா நாளைக்கு டிஜிக்கு போயிட்டு செகண்ட் சிம் எடுக்க போகிறேன், 2வது நம்பர் எடுத்து நான் டிஜி பைக்க போகிறேன்ட்டு சொன்னார். இப்போ நான் ஏன்னா இப்படி திடீர்னு மாற்றுறீங்க? இல்லை, வீட்டில் லைன் கிடைக்க மாட்டேங்குது. என்னது, வீட்டில் லைன் கிடைக்காதனால என்ன செய்ய போகிறாரா, அவரோட நம்பரை மாற்ற போகிறார். இப்போ பேதுருவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா 54வது வசனத்தில் கடைசி என்ன போட்டிருக்குது? Can you read the last part again? பேதுருவும் தூரத்திலே பின் சென்றார். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றார். பின் சென்றார். தூரத்தில் பின் சென்றார். இப்போ you see, when you follow Jesus afar, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் சபையில் வந்து அமர்ந்து ஆண்டவரை பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவரை தேடினீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில் வந்து அமர்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்தீங்கன்னாக்கா, அதுக்கு அர்த்தம் என்னது? ஆண்டவரிலிருந்து நம்ம தூரமா, ஹல்லேலூயா, ஆண்டவரிலிருந்து நம்ம தூரமா பின்பற்றோம், following him from far ன்ட்டு அர்த்தம். நிறைய பேர் எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ நம்ம வாழ்கிறோம், சண்டே கிறிஸ்டியன்ஸ், அது கூட பரவாயில்ல. சிலவங்க எப்படி தெரியுமா அவங்களோட வாழ்க்கையில் வாழ்வாங்க? சீசனல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவாங்க. சீசனல் கிறிஸ்டியன்ஸ்னால் என்ன தெரியுமா? பெருஞ்சா கிடையாது, நாட் சீசனிங். சீசனல்னா அப்போ அப்போ கிறிஸ்மஸ்க்கு மட்டும் திடீர்னு சபையில் அமர்ந்திருப்பாங்க, நியூ இயருக்கு மட்டும் திடீர்னு சபையில் அமர்ந்திருப்பாங்க. போன வாரம் நம்ம என்ன கொண்டாடணும் நம்ம சபையில்? எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்க்கு மட்டும் திடீர்னு பார்ப்போம், சபையில் இருப்பாங்க. That's when we lose connection with Jesus. 54 மறுபடியும் கடைசி அப்படி லாஸ்ட் பார்ட் படிக்கிறீங்களா? எனக்கு பேதுருவும் தூரத்திலே பின் சென்றார். தூரத்தில் பின் சென்றார். Peter, அங்க வசனம், and Peter was following at a distance. தூரத்தில். நிறைய பேர் சபையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து அமரலாம், ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனால் அப்பயும் நம்ம ஆண்டவரிலிருந்து தூரமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்ட்டு, ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்வோம்.
We sit down in the church not knowing why we are sitting down in the church. சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம். எதுக்கு வரோன்ட்டு நம்மளுக்கு அறியாமல் நம்ம வரோம். எதுக்கு முன்னாடி நின்று ஜெபிக்கிறாங்கன்ட்டு நம்ம அறியாமல் நம்மளும் அங்கே நிற்போம். எதுக்கு ஆண்டவரை ஆராதனை செய்கிறாங்கன்ட்டு தெரியாமல் அங்கே ஆண்டவரை ஆராதனை செய்வோம். எதுக்கு? For what? Hallelujah. This is when Peter's life began to shake. 54வது வசனத்தில் இவ்வளோ நாளா பேதுரு சூப்பராக இருந்தாருங்க. Not a single complaint you can find in his life. Not a single thing that you can change in his life. ஒரு காரியம் கூட நீங்கள் மாற்ற விரும்ப மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். But here comes the change. He started following Jesus from afar. Hallelujah. Hallelujah. இரண்டாவது பாயிண்ட் கவனிப்போம். The 3 denials. 57 படிக்கிறீங்களா எனக்கு? அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். From 55 to 57. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டியிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இப்போ 55ஆம் அதிகாரத்தில் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். And when they had kindled a fire in the middle of the courtyard and sat down together, Peter sat down among them. அப்போ இங்கே பாருங்க, let the verse be up there for a while please. Thank you. அப்போ they kindled a fire. இப்போ ஒரு கோர்ட்யார்டில் இருக்காங்க எல்லாரும் இங்கே கோர்ட்யார்டில் இருக்காங்க. பேதுரு இங்கே போகிறாரு. இப்போ நடுவில் என்ன இருக்குது? They kindled a fire. நடுவில் நெருப்பு இருக்குது. இப்போ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குளிராக இருக்கும், வெரி கோல்ட். அப்போ அந்த நெருப்பு அங்கே எதுக்கு போட்டிருக்காங்கனாக்கா டு ஹீட் அப் தெம் செல்ஃப். அங்கே பேதுரு அமர்ந்து கொண்டு he was now seated among all the sinners. And this is where பேதுருவோட வாழ்க்கை மாறுது. இங்கே தான் பேதுருவோட வாழ்க்கை மாறுது. நான் 56 நான் ஆங்கிலத்தில் நான் படிச்சிடுறேன். Then a servant girl seeing him sat in the light and looking closely at him said, இந்த சிறிய பெண் என்ன சொல்றாங்கனாக்கா, this man also was with him. 57, but he denied it, saying, woman, I do not know him. 58, a little later, someone else saw him and said, you are also one of them. But Peter said, man, I am not. And after an interval of about an hour, still another insisted, saying, certainly this man also was with him, for he too is a Galilean. Hallelujah. ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தோம் பேதுருவோட வாழ்க்கையை? மத்திய 14 நம்ம பார்த்தோம். 14. Was it 14? மத்திய 14:29 நம்ம பார்த்தோம். பிற்பாடு நம்ம எங்கே பார்த்தோம்? மத்திய 16 நம்ம பார்த்தோம். We also saw in Luke 22 verses 47 to 53 what kind of man Peter was. எப்படிப்பட்ட ஒரு மனிதனா பேதுரு இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். But here now he's standing in this courtyard filled with people. இந்த ஒரு courtyardல நிற்கிறாரு. அந்த நெருப்பு சுத்தி நிறைய பேர் நிற்கிறாங்க. And then Peter denied Jesus 3 times. பேதுரு 3 வாட்டி ஆண்டவரை
டினை பண்ணார். 3 times. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா the first time எப்படி டினை பண்ணுறாருனாக்கா the servant girl sees him and he says later on that woman I do not know him. பிறகு ரெண்டாவது வாட்டி பிறர் ஒரு ஆள் பார்த்து என் பேதுரு மறுபடியும் சொல்கிறாரு man I am not. and 59வது வசனத்தில் மறுபடியும் மூன்றாவது ஆள் பார்த்து certainly this man was with him for he too is a Galilean ன்னு சொல்லும்போது Peter said man I do not know what you are talking about. 3 வாட்டி. இங்க பாருங்க நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குது தெரியுமா? Peter who was once a bold disciple now is a man who's shaken. It's denial. 3 வாட்டி பேதுரு ஆண்டவரை டினை பண்ணாரு. இந்த 3 வாட்டி பேதுரு டினை பண்ணும்போது 3 வாட்டி பேதுரோட வாழ்க்கை கீழே கீழே கீழே. It goes on a descent with Peter's life. 3 வாட்டி. The first, the servant girl, a person's recognition of him, and third, confrontation towards Peter. Now பேதுரு எப்படி தெரியுமா வாழ ட்ரை பண்ணாரு இந்த நேரத்தில்? நம்ம வாழ்கிற மாதிரி தான் பேதுரு ட்ரை பண்ணார். தமிழில் ஒரு சொல் இருக்குது, 2 படகுல காலி வச்சு போகிற மாதிரி. I don't know if I'm saying it right. It's like you're going, putting your legs on 2 separate ships. 2 படகுல நம்ம காலு போட்டு போனாக்கா எப்படி போவோம்? படகு ஒரு படகு எங்கேயோ போவோம், இன்னொரு படகு எங்கேயோ போவோம். Peter tried to live 2 lives in this situation. என்ன தெரியுமா ட்ரை பண்ணாரு? He tried to live a life fearing Christ, and then he also tried to live a life which pleased the world. Amen. நிறைய வாட்டி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அப்படி தான் வாழ்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சி நான் சொல்லியிருக்கேன், and I like to repeat this testimony. When I was doing my Form 5, 17 வயசாக இருக்கும் போது, 16 வயசுலேருந்து 16 வயசு 17 18 3 வருஷத்துக்கு நான் என்ன செஞ்சேனாக்கா வேலை செய்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தேன். 16 17 வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தேன். 18வது வயசில் நான் என்ன செஞ்சுட்டேனாக்கா ஃபுல் டைம், நாட் ஃபுல் டைம், பார்ட் டைமாக தான், பட் ஐ வாஸ் ஒர்க்கிங் எவ்ரி டே. அப்போ Form 5 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாட்டர்டேஸ் மட்டும் நான் வேலை செய்வேன். அப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செஞ்சேன், ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். ஐ ஸ்டார்டட் ஆஃப் as a waiter. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இட் வாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர்ஸ் ரெஸ்டாரண்ட். அப்போ நம்மளுக்கு காசு தேவைப்படுதுன்ட்டு நம்ம போய் வேலை செய்வோம். அப்போ அவரோட தகப்பனும் நம்மளை ஏற்றுக்கொண்டு சரி வாங்க வேலை செய்யுங்கன்ட்டு கொடுப்பாரு. ஸ்மால் ஷிஃப்ட் தான், 7 மணிக்குலேருந்து 2 மணிக்கு வரைக்கும் தான், ஃப்ரம் மார்னிங் 7 to afternoon 2. 16வது வயசில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 17வது வயசில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 7 to 2 திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த என் ஃப்ரெண்டோட தகப்பனுக்கு ஒர்க்கர்ஸ் பற்றாக்குறையாக இருந்தாங்க. there was less workers for him. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து கேட்டார் ஒரு நாளைக்கு, they all from a different belief, வேறு பிலீஃப்லேருந்து வர ஜனங்கள். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டார் என்கிட்ட, எப்படின்னா நீ ஏன் சாட்டர்டே தான் வேலை செய்கிற, நான் உனக்கு சண்டேயும் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். இப்போ முதல்ல நான் சொன்னேன், இல்லை முடியாது, ஐ ஹவ் டு கோ டு சர்ச் ஆன் அ சண்டே. சண்டேனா சபைக்கு போகணும், இப்போ முடியாதுன்னு சொன்னேன். அப்போ இன்னொரு கார்டு கொடுத்தாரு. என்ன கார்டு தருமா? செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா பரவாயில்ல நீ வாடா, சண்டே வா, 7 மணிக்குலேருந்து 2 மணிக்கு தானே. ஹீ இஸ் வெரி க்ளோஸ், சுபாங்ஜயாவில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவருக்கு தெரியும் என் தகப்பன் பாஸ்டர் சர்ச்லாம் வச்சுருக்கோன்னு தெரியும். இப்போ சொன்னார் 7லேருந்து 2 தானே, நீ 6 மணிக்கு சர்வீஸ்க்கு போ,
காலையில் எனக்கு வேலைக்கு வந்துருன்ட்டு. சரி இல்லை முடியாது. அவர் சொன்னார், டேய் சரி அவனுக்கு எக்ஸ்ட்ரா பே கொடுக்குறேன்டா, கூட சம்பளம் கொடுக்குறேன்டான்ட்டு சொன்னார். I can't remember what was the pay like. I think it was 75 ringgit or 80 ringgit. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ வந்தாக்கா நான் உனக்கு 100 வெள்ளி கொடுக்குறேன்ட்டு சொன்னார். இப்போ யோசித்து பார்த்தேன், ஒரு வாலிபனாக இருந்துக்கிட்டு 17வது வயசில் கையில் வாரத்துக்கு வாரம் 100 வெள்ளி கிடச்சாக்கா ஆஹா ஓஹோன்ட்டு இருக்கலான்ட்டு நினச்சேன். பட் நான் சொன்னேன், இல்லை முடியாது, கெனாட்ன்ட்டு சொன்னேன். அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொன்னார், டேய் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும், அல்லது சில சமயத்தில் ஆண்டவர் காசு பற்றாக்குறையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் காசு வேணும்ன்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிடறாருனாக்கா அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்றாரு. எப்படி? அதான் நான் கொடுக்குறேனே வேலை வாய்ப்பு, அதுதான் ஆண்டவருக்கு மூலியமாக வருது சொன்னான். அப்போ நான் யோசித்தேன், ஆஹா இவனும் நல்லா சொல்கிறான்ல, கரெக்டாக சொல்கிறான்ல, வேலை வேணும்ன்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம், காசு வேணும்ன்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன யோசித்தேன் தெரியுமா? ஐ டோல் ஹிம் முடியாது, ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு தான் போகணுன்ட்டு. ஆனால் அவன் அந்த ஒரு காரியம் சொன்னால் பாருங்க, he said வேலை வாய்ப்புக்கு ஜெபிக்கிறதானே, ஜெபிக்கிறோமா இல்லையா சொல்லுங்கள்? எல்லாரும் ஜெபிக்கிறோம் தானே? காசு வேணும்ன்ட்டு ஜெபிக்கிறோமா, ஜெபிக்க மாட்டோமா? ஜெபிக்கிறோம் தானே? ஆண்டவர் இந்த மாதம் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக ஆயிடுச்சு, எப்படியாச்சும் மாத கடைசி வரைக்கும் சமாளிச்சிடணுன்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம் தானே? ஸோ ஐ வாஸ் திங்கிங் டு மை செல்ஃப், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஒரு பாஸ்டரோட பையனாக இருக்கேன், ஆனால் எப்படி இப்படி என்கிட்ட சொல்ல முடியும்ன்ட்டு நான் யோசிக்கிட்டு இருந்தேன். சொல்கிறீங்களா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாக்கா எப்படி? நான் ஒரு லாட் ஆஃப் யூத்ஸ் ஐ சி, இந்த காலத்தில் நிறையா வாலிபர்கள் வேலை செய்கிறாங்க, நல்லது தான் வேலை செய்கிறாங்க ஆஃப்டர் தே ஃபினிஷ் தேர் ஸ்டடீஸ். ஆனால் சாட்டர்டே சண்டே வந்தாக்கா டபுள் பேன்ட்டு சொல்லி போயிடுறாங்க, சபைக்கு வர்றது இல்லை, which is very sad to see. ஆனால் இங்கே பாருங்க, this is where we choose our path, நம்மளோட பாதை. பேதுரு பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம்? பேதுரு அவரோட வாழ்க்கையில் இப்போ 2வது பாயிண்டில் பேதுரு 2 காலு 2 படகுல, ஒரு காலு ஒரு படகுல, இன்னொரு காலு இன்னொரு படகுல போட்டு போனாக்கா எப்படி இருக்கும்? 2 படகும் ஸ்ப்ளிட் பண்ணிடும். Now we live our Christian lives as such. சபைக்கு வந்தாக்கா வேற ஒரு மனிதனாக நம்ம மாறிடுறோம், வெளியே போனாக்கா வேற ஒரு மனிதனாக நம்ம மாறிடுறோம். சபைக்கு வந்தாக்கா ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம், சபைக்கு வந்தாக்கா வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆண்டவரோட சத்தியத்தை கேட்குறோம். வீட்டுக்கு போனாக்கா எப்படி? எல்லாமே மாறிடும். வீட்டுக்கு போனால் என்ன ஆயிரும்? சினிமா பாட்டு ஓடும். வீட்டுக்கு போனால் என்ன ஆயிரும்? வேதம் தூசி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தாக்கா தான் வேதத்தை நம்ம திறக்கிறோம். 2 படகுல நம்ம காலை வைக்கிறோம், 2 படகுல நம்ம காலை வைத்து ஆண்டவர் கூட நம்ம கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். This is how Peter was at this very time. We rely on Christ and then என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? நம்ம ஒரு அப்படி திடீர்னு நம்ம ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாக்கா we won't straight away deny Jesus. எப்படி தெரியுமா நம்ம ஆண்டவரை நம்ம டினை பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ரேயர் வேண்டான்ட்டு ஒரு நாளைக்கு நம்ம மிஸ் பண்ணுவோம். 2வது ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆண்டவரோட வசனத்தை வாசிக்க மாட்டோம். அப்போ திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஐயோ மண்டே ஃப்ரைடே வரைக்கும் வேலை செஞ்சிட்டேன், சாட்டர்டே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியாகிட்டேன்,
சண்டே ரொம்ப டயர்டாக இருக்குது, மறுநாள் என்ன ஆயிரும், மண்டே என்ன ஆயிரும், வேலைக்கு திரும்பி போகணுன்ட்டு நம்ம சண்டே பரவாயில்ல வீட்டில் தூங்கிடுவோன்ட்டு நம்ம தூங்கிடுவோம். நம்மளோட சபையின் பழக்கம், காலையில் ஒரு சர்வீஸ் இருக்குது, மத்தியானம் ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ மெனி ஆஃப் அஸ் ஃபைண்ட் இட் ஈஸி. காலையில் வர முடியலனாக்கா நம்ம மத்தியானம் வந்துடுவோம், விச் இஸ் குட். ஆனால் நிறைய பேர் காலையிலையும் வரமாட்டாங்க, மத்தியானமும் வரமாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க. எப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது, ப்ரேயர்லேருந்து ஆரம்பிச்சது, வேதத்தை வாசிக்கிறதுலேருந்து ஆரம்பித்தது, இப்போ சபைக்கே வராத ஆத்மாவா இருக்கிறாங்க. Now, மூன்றாவது பாயிண்ட், the rooster crows and Jesus looks. படிக்கிறீங்களா? எனக்கு 60-61. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. Hallelujah. But Peter said, "Man, I do not know what you are talking about." And immediately, while he was still speaking, the rooster crowed. And the Lord turned and looked at Peter, and Peter remembered the saying of the Lord, how he had said to him, "Before the rooster crows today, you will deny me 3 times." You will deny me 3 times. பேதுரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹையாக போயிட்டு இருந்துச்சு. 54 திடீர்னு was it 54? 54 திடீர்னு நம்ம பார்க்குறோம் ஒரு ட்ரிபியூலேஷன் வருது பேதுரு வாழ்க்கையில். தூரத்துலேருந்து ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு. பேருக்கு நம்ம பார்க்குறோம் 56லேருந்து 60 வரைக்கும் திடீர்னு ஆண்டவரை டினாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ எங்கே நிற்கிறாரு? He's having a self-reflecting moment in verse 61. And the Lord turned and looked at Peter, and Peter remembered the saying of the Lord. கிரேக்கர் மூலியத்தில் I don't want to share, அங்கே நோட்ஸில் எனக்கு இருக்குது, ஆனால் டைம் பத்தல எனக்கு. கிரேக்கர் மூலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா it wasn't just a glance. அந்த வசனத்தை நம்ம படித்தாக்கா, can you read that verse again? அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார்னு போட்டிருக்குது. ஸோ நம்ம என்ன யோசிப்போம்னாக்கா it looks like just a glance. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ பேதுருவை திரும்பி பார்க்குறாரு. But it isn't just a glance that took place over there. It wasn't just a glance. திரும்பி பார்த்தாக்கா கிளான்ஸ்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ ஜோவல் இங்கே மினுக்கு உட்காந்துருக்காரு, நான் ஆண்டியை பார்க்குறேன், திடீர்னு ஜோவலை நான் திரும்பி பார்த்து பின்னாடி திரும்பி பார்க்குறேன், அதுக்கு அர்த்தம் தான் கிளான்ஸு. ஜஸ்ட் டர்ன் and look away. But if you read in the Greek Bible, it will say that it was a deep stare into Peter. ஆண்டவர் பேதுரு எப்படி தெரியுமா பார்த்தாரு? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். He was staring at Peter. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. And this is where Peter knew that he's lost everything. He's lost everything. கடைசி பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். When grace reveals the jar. வசனத்தை நம்ம வேற வசனத்தை பார்ப்போம். யோவான் 21வது அதிகாரம் வேதத்தை திருப்பிக் கொள்வோமா? லூக்கா 22 நீங்கள் புக் மார்க் வச்சுக்கிங்க. And turn to John chapter 21. Verses 15 to 19.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 15 எனக்கு படிக்கிறீங்களா? 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். Alright, thank you. கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே என்ன கேட்குறாருனாக்கா, முதல்ல ஆண்டவர் என்ன கேட்குறாருனாக்கா, பீட்டர், சைமன் சன் ஆஃப் ஜான், do you love me more than this? Do you love me more than this? அங்கே ஆண்டவர் அவ்வளோதான் கேட்குறாரு. Do you love me more than this? நம்ம ஆண்டவரோட வசனத்தை கேட்க முடியும். We can listen to God's word. பேர் நம்ம என்ன செய்ய போகிறோன்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஆராதனை முடித்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறோன்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன திரும்ப பேதுருக்கிட்ட கேட்குறாரு, just one very important word. Do you love me more than this? Can you read just that one part in Tamil for me? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? That's all. Do you love me more than this? அவ்வளோதான். பேதுரு நம்ம இவ்வளோ நேரமாக என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? 3 வாட்டி பேதுரு ஆண்டவரை டினாய் பண்ணது பார்த்தோம். லூக்கா புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே யோவான் 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியும் 3 வாட்டி do you love me பேதுரு கிட்ட கேட்குறாரு. The contrast between these two verses, பேதுரு வந்து 3 வாட்டி ஆண்டவரை மறுதலிச்சிட்டான when he denied Jesus 3 times. யோவான் 21வது அதிகாரத்தில் மறுபடியும் ஆண்டவர் என்ன திரும்ப செய்கிறாரு? 3 times Peter denied Jesus. மறுபடியும் அந்த 3 வாட்டி ஆண்டவர் பேதுருவை ரெஸ்டார் பண்ணுறாரு. He's restoring Peter for the 3 times that he denied Jesus. Hallelujah. Hallelujah. இப்போ இந்த மாலை ஆராதனை நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. No one will know how our lives are. யாருக்குமே தெரியாது. Our lives are between us and Jesus. நம்மளோட வாழ்க்கை வந்து இட்ஸ் only between நம்மளுக்கும் ஆண்டவர் கூட தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா? அது வந்து எனக்கு தெரியாது, பாஸ்டர் ராபர்ட்க்கு தெரியாது, பிரேஸ் இம்மானுவேலில் இருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸ்க்கு தெரியாது, உங்களோட செல் லீடருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்ட்டு யாருக்குமே தெரியாது. உங்கள் சொந்த தாய் தகப்பனுக்கு தெரியாது, உங்கள் சொந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தெரியாது, உங்கள் சொந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனை நேரத்தில் லெட்ஸ் டேக் எ டிசிஷன். கஷ்டமான ஒரு டிசிஷன் எடுக்க சொல்ல விரும்பல.
ஒரு டிசிஷன் எடுப்போம். ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போயிட்டு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வேதத்தை வாசித்து ஒரு சிறிய ப்ரேயர், ஜஸ்ட் ஸ்மால் ப்ரேயர், அதுலேருந்து ஆரம்பிங்க. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஓசன்னா.